நம்ம இப்போ இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்ச நாட்களாகவே இந்த நீதிமன்ற தீர்ப்புகள், டைரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. வழக்கத்துக்கு இப்போ கூட கவர்னரை பற்றி அல்லது குடியரசுத் தலைவரை பற்றியெல்லாம் நிறைய இது கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில். இதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயங்களாக இருக்குது. நம்ம அந்த விவாதத்துக்கு அப்புறமா போவோம். இப்போ ஒரு நேற்றுக்கு பார்த்தா ஒரு பதிவில் பார்த்தோம், ஜாதிகளே இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் ஜாதி பேர் வச்சா என்ன அப்படின்னு கேட்டோம். அந்த இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாதி சங்கங்களை பதிவு செய்யக்கூடாது, ஜாதியின் பெயரால் சங்கங்களை பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு. ஜாதினா என்னது? பதிவு செய்யக்கூடாத ஒரு தீண்டத்தகாத வார்த்தையா? தெரியல. இல்லை ஜாதின்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை பிரச்சனையா, இல்லை ஜாதி தமிழ் குடின்னு சொல்கிறாங்களே அந்த குடிங்கிறது பிரச்சனையா, இல்லை அந்த ஜாதிவாடி செய்கிறாங்களே தொழில், அந்த தொழில் பிரச்சனையா, ஒவ்வொரு ஜாதிவாடி இருக்கிற கட்டமைப்புகள்லாம் பிரச்சனை, ஒரு சமுதாயமாக ஒன்றி இருக்காங்களே காமன் யூனிட்டி, காமன் யூனிட்டி. கம்யூனிசம்னா ஒத்துக்குவாங்களாம். காமன் யூனிட்டி, கம்யூனிட்டின்னா சின்ன அளவில் ஒரு சமுதாயமாக கூடி ஒன்றாக இருந்து ஒரே தொழில் செஞ்சு ஒரே சம்பிரதாயங்கள் அல்லது கலாச்சாரங்கள், பண்பாடு இவற்றையெல்லாம் பின்பற்றினா பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஜாதி பேரில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு தெரியல. ஜாதியை வேண்டாங்கிறாங்களா, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு என்ன புரிதல்னு தெரியல. இதெல்லாம் இப்போ ஜாதியெல்லாம் வேண்டாம்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கா, இல்லை இப்போ சட்டசபையில் சட்டம் ஏற்றிருக்காங்களா ஜாதியெல்லாம் வேண்டாம், ஜாதியெல்லாம் நீக்க வேண்டும்னு, இல்லை பார்லிமெண்ட்டில் இந்தியாவில் ஜாதி இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்குதா? முதல்ல சட்டத்தை இயற்றும் போது, சட்டம்னா ஏதோ யாரோ அரசாங்கத்தில் உட்காந்துக்கிட்டு யாரோ சட்டம் இயற்றி யாரோ பின்பற்றாததுக்கு தண்டனை கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. அது தெளிவாக நம்ம எம்ஜிஆர் சொல்லுவார். அது அமெரிக்க ஜனாதிபதி சொன்னாலும், மக்களுக்காக மக்களுக்கென்று மக்களால் இயற்றப்படும் ஒரு சட்டம் தான் சட்டம். அதைத்தான் பெரும்பான்மையின் மக்கள் சட்டசபையிலையோ பாராளுமன்றத்திலையோ சட்டமாக்குறாங்க. அதாவது பெரும்பான்மையினர் இசைந்து ஒத்து பின்பற்றக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் சட்டமாக்குறாங்க, எல்லாத்தையும் சட்டமாக்குறதில்ல. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அதை மீறுறாங்களா, வயலேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்காக சில சட்டத்துறை இருக்குது, நீதித்துறை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பாதுகாக்கிறதுக்காக, கட்டுப்படுத்துறதுக்காக அரசாங்க நிர்வாகமும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த சட்டமெல்லாம் யாரோ நீதிமன்றம் இயற்றதில்லை, இல்லை யாரோ தனிநபர் அரசாங்கத்தில் உட்காந்துக்கிட்டு மன்னராட்சி மாதிரி இயற்றதில்லை. மன்னராட்சிகள் காலத்தில் கூட எந்ததும் மக்களால் பின்பற்றக்கூடாத அல்லது பின்பற்ற முடியாத ஒரு விஷயத்தை எந்த நாட்டிலையும் சட்டமாக போடலை. அப்படி போட்ட எந்த நாட்டிலையும் மன்னர் நிரந்தரமாக இருந்ததில்லை. சரி, இப்போ ஒரு யாரோ இருந்துக்கிட்டு ஒரு பெரும்பான்மையினர், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பட்டாசு எனக்கு காது சவுண்டு கேட்கல அப்படின்னா இந்தியா முழுக்க பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம், ஒரு உத்தரவு போடுறது, இப்படியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் இது. இந்தியா முழுக்க ஜாதிங்கிறது எக்ஸிஸ்டிங். இது இந்தியாங்கிற ஒரு பெரிய பரந்த நாடு. இதில் பல மாநிலங்கள், பல மொழி பேசுகிற பல்லாயிரக்கணக்கான கலாச்சாரங்கள், பல்லாயிரக்கணக்கான ஜாதிகள், பல்லாயிரக்கணக்கான தொழில்கள், தொழில் சார்ந்த உறவுகள், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வேண்டான்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறதுக்கு அல்லது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யார் எல்லோரும் சேர்ந்து ஒத்து போயிட்டாங்களா? இப்போ தமிழ்நாடு மக்கள் இது இப்போ ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு உத்தரவு போடுறாங்க அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவு போடுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள்லாம் சேர்ந்து சட்டசபையிலேயோ பாராளுமன்றத்திலேயோ நாங்கள்லாம் ஜாதியை வேண்டாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதாவது சட்டமோ கான்ஸ்டியூஷன்லையோ இருந்துச்சுன்னா அதை ஏன் பின்பற்றலைன்னு ஒரு உத்தரவு போடலாம். இப்போ என்ன உத்தரவு போடுறாங்கன்னா, சங்க விதிகளின்படி பதிவு செய்யக்கூடாது, ஜாதின்றதை பதிவு செய்யக்கூடாது. ஜாதிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் புரியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு அடிப்படை புரியல. ஜாதின்னா என்னது, இது ரொம்ப சரியாக சொல்லக்கூடாது, இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ ஜாதின்னா அசிங்கமான வார்த்தையா? சிலர் சொல்லுவாங்க ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னு. அதுக்கு தமிழில் பேர் இருக்கும், ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அசிங்கமாக, அதை வார்த்தை அசிங்கமாக. அதே இதைத்தானே சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்போ ஏன் இங்கிலீஷில் சொல்கிறாங்க? தமிழில் சொன்னால் அந்த பொருள் அசிங்கமான பொருளாம், அதே பொருளை இங்கிலீஷில் சொன்னால் அது நல்ல உறுப்பாயிருமா?
அப்படி தான் இவங்க பேசுகிறது. ஜாதின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாதான். அப்போ என்னது, குடின்னு உபயோகப்படுத்தினா சரியாமா? அப்போ ஜாதின்னு பதியக்கூடாது, குடின்னு பதியணுமா? என்ன சொல்ல வராங்க? ஜாதியை இருக்கக்கூடாதுன்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்? தொழிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை சமுதாயமாக கூடி வாழக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை சமுதாய சட்டங்கள், சோசியல் நார்ம்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? இப்போ சமுதாயம் இருக்குது, சட்ட விதிகள் வந்து என்ன சொல்லுது? ஏற்கனவே நான் வந்து பல ஃபேஸ்புக் பதிவுலேயும் யூடியூப் பதிவுலேயும் போட்டிருக்கேன். ஆனால் திரும்பி அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் திரும்பி அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது. இப்போ ட்ரஸ்ட் ஆக்ட்டு, சொசைட்டி ஆக்ட்டு, கோஆப்ரேட்டிவ் ஆக்ட்டு இதெல்லாம் பதிவு செய்கிறதுக்கு ஆக்ட் வந்துச்சு. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் வெளிநாட்டில் வந்து இங்கிலாந்து சட்டம், இங்கே என்னமோ இந்தியாவில் சட்டம் இருக்குது, இது கான்ஸ்டியூஷன் இருக்குங்கிறதெல்லாம் வந்துட்டு ஏதோ சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம 50க்கு மேற்பட்ட காமன்வெல்த் நாட்டில் ஒரே மாதிரி தான் கான்ஸ்டியூஷன், ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட சட்டங்கள், எல்லா கிரிமினல்லாம் மற்றெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் எழுதினவங்கெல்லாம் எங்கே படித்தாங்க? போய் லண்டனில் படித்தாங்க. என்ன படித்தாங்க? பாரட்டில் படித்தாங்க. அவங்க படித்ததை எதையோ அதே கொண்டாந்து இங்கேயும் வந்து ஒரு இங்கிலீஷ்காரன் பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சுவிட்டு அதே புத்தகத்தை வந்து இங்கே தமிழில் மொழிபெயர்க்கிறது, இல்லை அதே புத்தகத்தை வந்து ரீரீட் பண்ணுறது. அதேமாதிரி தான் கான்ஸ்டியூஷனும். இப்போ நம்ம நாட்டுக்கு ஒவ்வாத விஷயங்கள் நிறைய இருக்குது, அல்லது நம்ம நாட்டு விஷயத்தை இன்க்ளூட் சேர்க்காத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இன்னும் முழுமையடையாத விஷயமாக தான் பார்க்குறேன் நான். என்னுடைய பார்வையில் அதுதான். இப்போ சமூக சட்டங்கள் ஏன் இல்லை? நம்ம வந்து ஒரு சொசைட்டி, அவங்க நாட்டில் ஒரு சொசைட்டி, கிளப்ஸு, ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருந்துச்சு. அதை பதிவு செய்யறதுக்கு சங்க சட்டங்கள் வச்சாங்க. நம்ம நாட்டு மக்கள்லாம் இதெல்லாம் பதிகிறதில்லை. ஏன்னா புதுசாக ஆரம்பித்தவங்களாம் பதிவு செஞ்சான். ஏற்கனவே இருந்து ஒரு அன்னச்சத்திரம் இருக்கும், அதுக்கெல்லாம் கட்டளைன்னு பேர், அறக்கட்டளைன்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் இருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் யாரும் போய் பதிவு செய்கிறதில்ல. ஏன்னா ஃபண்டு வாங்கிறதுக்காகவும், மற்ற விஷயங்களுக்காகவும், ஏமாத்துறதுக்காகவும், டொனேஷன் வாங்கிறதுக்காகவும், கிராண்ட் வாங்கிறதுக்காக தான் எல்லோரும் பதிவு செஞ்சான். நம்ம மக்கள் இந்த இதெல்லாம் வந்து நமக்கு அவசியமற்றது. அவன் பணத்தை போட்டு ஒரு நிறுவனம் நடத்துகிறான், அவன் பணத்தை போட்டு ஒரு அன்னதான சத்திரம் கட்டுறான், அவன் சொந்த பணத்தில் வந்து சமுதாய சேவையெல்லாம் செய்கிறான். இவங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி சோசியல் நார்ம்ஸ், நீ என்ன தான் சட்டம் போட்டாலும் அவங்கவுங்க ஊரில் ஒரு சோசியல் நார்ம்ஸ் இருக்குது. சோசியல் நார்ம்ஸ் என்னது? இப்போ ஒரு 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 ஊர், அதுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்குது. அது ஊருக்கு எப்படி நார்ம்ஸ் வந்துச்சு? நார்ம்ஸ் தான், அது வந்து சட்டமாக்கலை. சட்டம்னு இதை பதிவு செஞ்சுட்டா அது வந்து சட்டம். இது சங்க சட்டம் அல்லது ட்ரஸ்ட்டு சட்டம், ஊர் சட்டம். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே வந்து ஒரு சொசைட்டின்னு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பதிவு செய்கிறாங்க. ஊரில் அதே மாதிரி சட்டம் திட்டமெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் சோசியல் நார்ம்ஸ். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், குளத்தை உபயோகப்படுத்தும் போது எப்படி இருக்கணும், இவங்க ஏற்படுத்தணும், திருவிழா அப்படி நடத்தணும், இந்த மாதிரி வருஷத்துக்குரிய ஆர்டர் எல்லாமே வந்து ஒரு ஊருக்கும் இருக்குது. அதை எழுதி பதிவு செய்யலை, அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஊர் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் இதெல்லாம் பதிவு செய்யாததான் காரணம் ஒழிஞ்சு. அதே மாதிரி ஜாதின்னா ஒரு ஜாதியில் அதில் இருக்கிற இண்டிவிஜுவலான எத்தனையோ இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஒரு காது குத்து, அது ஒரு சோசியல் இன்ஸ்டியூஷன். இப்படி ஒவ்வொரு கல்யாணம், அது ஒரு இன்ஸ்டியூஷன் தான். இப்படி நிறைய விஷயம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறுவனம் தான். அது எல்லாமே பதிவு செய்யலைங்கிற காரணத்துக்காக அதெல்லாம் தவறானது கிடையாது. அதெல்லாம் தான் நம்ம இயற்கையாக அடிப்படையில் எவால்வ்டு பரிணாம வளர்ச்சியில் கண்ட பல்வேறு விஷயங்கள், திருவிழாக்கள், ஊர்வலங்கள் எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் இருக்குது. இப்போ இதேமாரி தான் சங்க பதிவு செய்யும்போது நம்ம வந்து ஜாதியை பதிவு செய்யக்கூடாது. ஜாதின்னா என்னது? ஒரு கூட்டமைப்பு. இப்போ ஒரு அசோசியேஷனுக்கான டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்கிறான். டீச்சர் வேலை பார்க்குறவங்க டீச்சர்ஸ் அசோசியேஷன் வேலை பார்க்குறான். இது என்ஜினியர் வேலை பார்க்குறோம்னா இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் வேலை பார்க்குறோம் வச்சுருக்கலாம். வியாபாரிகள் சங்கம் வச்சுருக்காங்க. அதே தான், அது பேர் வந்து அதை வந்து ஜாதிங்கிறான், வியாபாரி ஜாதி அப்படிங்கிற மாதிரி. வைசியாசன்னு என்னது? வியாபாரி தானே, வர்த்தகம் தானே செய்கிறாங்க. அது வைசியாசன்னு பதிவு செய்யக்கூடாதா? இது வியாபாரிகள்னு பதிவு செய்யலாம், வைசியாசன்னு பதிவு செய்யக்கூடாது. அந்த தமிழில் பேர், இந்திய மொழிகளில் பேர் இருந்தால் வந்து அசிங்கமாக இருக்குமா? இதெல்லாம் வந்து ஏன் பதிவு செய்யக்கூடாதுங்கிறாங்க? அவங்களாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதாம்மா? ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடாதா? ஒரு சமுதாயமாக சார்ந்து இருக்கக்கூடாதா? சார்ந்த சமுதாயமாக ஒருத்தருக்கு உதவியாக இருக்கக்கூடாதா? சமுதாயத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கூடாதா? அந்த பேர் தான் ஜாதி, பிரிவு தான் ஜாதி. அது என்னது? இப்போ என்ன பிரிவு, உட்பிரிவு, இதெல்லாம் எதுக்கு வருது? தொழில் ரீதியான உட்பிரிவு, பிரிவு இதெல்லாம் இருக்குது. ஒரு வைசியாசனாவே ஒவ்வொரு பொருளை விற்கிறவங்க, ஸ்வீட் கடை வச்சுருக்கவங்க ஒரு ஜாதிங்கிறாங்க, ஒரு மளிகை கடை வச்சுருக்கவங்க ஒரு ஜாதி, எண்ணெய் செட்டியார்னு ஒரு ஜாதி வச்சுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் துணி நெய்கிறவங்களே வந்து எத்தனையோ விதத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான் ஒழிஞ்சு இதில் ஜாதின்னு என்னது? ஜாதினா வெறுப்படையக்கூடிய விஷயம் எதனா மலமா?
ஜாதியில் இருக்கக்கூடாது அருவருப்பான விஷயம் எவனோ சொன்னால் நம்ம ஏன் அதை செய்யணும்? நம்ம சட்டம் எப்படி சொல்லுது? மக்களுக்காக வந்து நாங்கள் ஜாதி வேண்டாம்னு ஒரு சட்டம் ஏற்றனா நீ சட்டம் போடுறதில் வந்து உத்தரவு கொடுக்கறது வந்து சரி. அப்படி யாரும் போட்டு பார்லிமெண்ட்லேயோ சட்டசபையிலையோ பாஸ் பண்ணலையே. அப்போ இங்கே சும்மா இருக்கிற பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு ஜாதியை பதிவு செய்யக்கூடாது. ஏன் பதிவு செய்யக்கூடாது? ஆட்டோ ஓட்டுநர் சங்கம்னு இருக்கலாம், மாட்டு வண்டி ஓட்டுநர் சங்கம்னு இருக்கக்கூடாதா? ஏன் இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை காரணம் இருக்குது. ஜாதி பேரில் இருந்தால் என்ன பிரச்சனை? ஜாதி பேரில் இருந்தால் பிரச்சனை வருதுன்னா ஒரு பஸ்ஸு ஓட்டுறவங்களும் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் பிரச்சனை வரும். பஸ்ஸை வந்து சில சமயம் ஆட்டோ மேலே மோதிட்டோன்னா ஆட்டோ ஓட்டுநர் சங்கருக்கெல்லாம் மறிக்கிறான். அதுக்காக ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் வேண்டாம், டாக்ஸி ஓட்டுநர் சங்கம் வேண்டாம், பஸ் ஓட்டுநர் சங்கம் வேண்டாம்னு ஓட்டுநர் சங்கமும் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? ஜாதின்னு இருந்தால் அதுதான் ஒற்றுமை, அதுதான் அவங்களுடைய பலம், அதுதான் அவங்களுக்குரிய பாதுகாப்பு. அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் ஒத்துழைப்புனா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம். இங்கே எது ஒத்துழைப்பு? இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பாதுகாப்பான இது நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறான் அல்லது நம்ம சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அதுதான் பாதுகாப்பு. ஒரு போலீஸ்காரரே அடித்தா கூட 4 பேர் யார் கேட்க வர்றாங்க? அவங்க சமுதாயம் தான் அவங்கள பாதுகாக்குது. இதை வந்து சமுதாய ரீதியாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டாடுறது அல்லது சமுதாயம் அடிப்படையில் பதிவு செய்யக்கூடிய வேண்டிய விஷயம். சமுதாய சட்டங்கள் என்ன? பைலா அப்படி தான் இருக்கணும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சமுதாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட சோசியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே பதிவு செய்யக்கூடியது வேண்டியது. ரிலீஜியன், கோயில், குலதெய்வம் இதெல்லாம் பதிவு செய்ய வேண்டியது. ஏன் இந்த ஜாதிக்காரங்க அந்த குலதெய்வம் வச்சுருக்கிறான்னு கேள்வி கேட்கக்கூடாது. பதிவு செஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆவணத்துக்காக பதிவு செய்யலாம், இல்லது ஒரு வரைமுறைப்படுத்துறதுக்கு பதிவு செய்யலாம். வரைமுறைப்படுத்துறதே நமக்கு என்ன வேலைங்க? சட்டத்துக்கு புறம்பான ஏதாவது செயல்பட்டால் தான் அதை வரைமுறைப்படுத்துறது. இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, முறையாக பண்ணுறாங்களா, அவ்வளோதான் நம்ம கண்காணிக்கணும் வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு மஸ்ஜித்துக்கு பதிவு செஞ்சால் அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆதி காலத்தில் இப்போ 18ஆம் நூற்றாண்டில் 10ஆம் நூற்றாண்டில் கூட வாய்மொழியாக தானம் செஞ்சுருக்கலாம் அப்படின்லாம் தீர்ப்பு சொல்கிற இது நம்ம இதில் ஜாதியை பதிவு செய்யக்கூடாதுங்கிறாங்க. அங்கே மட்டும் இப்போ தனிப்பட்ட ஐடென்டிட்டி வேணும், தனிப்பட்ட கலாச்சாரம் வேணும். இங்கே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட கலாச்சாரத்தையே வேண்டாங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? சமூகம் பல்வேறு சாதிகளை அதாவது சமுதாயங்களை கொண்ட ஒரு சமூகம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு கோயில் இருக்குது, ஒவ்வொரு நிறுவனமும் இருக்குது. எல்லாமே எப்படி ட்ரஸ்ட் ஆக்ட் இருக்கோ, எப்படி சொசைட்டி ஆக்ட் இருக்கோ, எப்படி கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் இருக்குதோ, அதே மாதிரி சோசியல் இன்ஸ்டியூஷனுக்குன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்து எல்லாத்தையும் பதிவு செய்து ஆவணப்படுத்த வேண்டிய காலகட்டம் நம்ம. அப்போ தான் நம்ம கலாச்சாரம் பண்பாடெல்லாம் ரினியூ பண்ண முடியும். யாரோ இடையில வந்து ஆக்கிட்டாங்கிறதுக்காக யாரோ ஒருத்தருக்கு நமக்கு பிடிக்காதவன், நம்ம எதிரி வந்து நம்ம பலகீனமானவன் அல்லது நமக்கு பிடிக்காதுன்னு சொன்னால், இப்போ அமெரிக்காக்காரன் வந்து இந்தியாவில் வந்து வளர்ச்சி தமக்கு ஆபத்தானது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு தான் ஆபத்தானது, நமக்கல்ல. நமக்கு அது வந்து பலமானது. ஒரு அமெரிக்காக்காரங்க வந்து இந்தியாவில் ஜாதி இருக்கிறது நமக்கு ஆபத்தானதுன்னு நினச்சா நம்ம எதிரிக்கு ஆபத்தானதுன்னு நினைக்கிறோம், நமக்கு ஆபத்தானது கிடையாது. அதே மாதிரி மற்ற மதத்தினரோ அல்லது பிடிக்காதவங்களோ வேண்டாதவங்களோ, இந்த நாட்டின் மேல் பற்றுதல் இல்லாதவர்களோ, இந்த சமுதாயத்தின் மேல் அக்கறை இல்லாதவர்களோ, இந்த சமுதாய கட்டமைப்பை உடைக்க நினைப்பவர்களோ, அவங்களுக்கு வேணுமா இது வந்து ஒரு பாதகமான விஷயமா இருக்கலாம். இதை வந்து அமெரிக்காக்காரன் பாதகம்னு சொன்னால், யூரோப்புக்காரன் பாதகம்னு சொன்னான்னா அவனுக்கு பாதகமானவன், நமக்கு கிடையாது. இந்த சமுதாயம் அமைப்பு தான் நமக்கு இருக்கிற பெரிய நாகரிக வளர்ச்சியை காட்டுறதே இதுதான். ஆதி தமிழர்னு எதை வச்சு சொல்கிறேன்? ஒருத்தங்க சொல்லிக்கிறாங்க நாங்கள் வந்து ஆதி தமிழர்கள். எதை வச்சு சொல்கிறீங்க? அது ஒரு ஜாதி. அது இப்போ ஆதி திராவிடன்னு சொல்கிறாங்க, ஆதி தமிழர்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு பிரிவு இருக்கிறாங்க, அவங்க தான் தனிமைப்படுத்திக்கல. அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மையுடையதாக அவங்க வந்து காட்டுறாங்க. அந்த தனித்தன்மையுடையதை ஜாதி எடுத்து விட்டு பாருங்கள், தனித்தன்மை உள்ள ஒரு அடையாளம் இல்லை, ஒரு ஜாதியே இருக்காது. அப்புறம்